தர்ம சம்ருத்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் தஞ்சாவூர் திருவையாறு அருள்மிகு ஐயாரப்பர் ஸ்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன். இறைவனின் திருப்பெயர் பஞ்சநதீஸ்வரர், ஐயாற்றீசர், செம்பர் ஜோதீஸ்வரர், பிரணதாத்திகரன். இறைவியார் திருப்பெயர் அறமலர்த்தன் நாயகி, தர்ம சம்பர்த்தினி. தலமரம் வில்வமரம். தீர்த்தம் சூரிய புஷ்கரணி காவிரி. அமைவிடம் தஞ்சாவூரிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. வழித்தடம் தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்திலிருந்து திருவையாற்றிற்கு அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன. இக்கோவிலில் ஐயாரப்பர் எழுந்தருளியுள்ள காவிரி கோட்டம் உள்ளது. தெற்கே தென் கைலாயம், வட திசையில் வட கைலாயம் என ஒரே இடத்தில் 3 சிவன் கோவில்கள் அமைந்துள்ளன. காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள 63 ஸ்தலங்களில் 51வது ஸ்தலம் திருவையாறு. இத்தலத்தின் அருகில் காவிரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு ஆகிய 5 ஆறுகள் ஓடுகின்றன. இத்தலத்துக்கு இறைவனுக்கு இந்த 5 ஆறுகளின் நீரினால் அபிஷேகம் செய்யப்படுவதால் திரு ஐயாறு என அழைக்கப்படுகிறது. சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவர் பிறந்த தலம். இங்கு நந்தியின் வாயிலிருந்து நுரை பொங்கும் அதிசயத்தை காணலாம். 3ஆம் திருச்சுற்றில் அவை மண்டபம், சைவ சமய சொற்பொழிவு மண்டபம், வேள்விச்சாலை, மடப்பள்ளி, கொடிமரம் போன்றவை உள்ளன. இந்த சுற்றுப்பாதையின் கிழக்கிலும் தெற்கிலும் 2 கோபுர வாயில்கள் உள்ளன. இந்த சுற்றின் தென்மேற்கு மூலையில் இறைவனின் திருப்பெயரான ஐயாரா என சொல்லி அழைத்தால் 7 முறை எதிரொலியாக ஒலிப்பது இத்திருக்கோவிலின் தனி சிறப்பாகும். கோவிலின் தியான மண்டபம் சுண்ணாம்பு மற்றும் பனை வெல்லம், தமிழில் கருப்பட்டி என்று சொல்லப்படும் இதை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த பொருட்களை சேமித்து வைப்பதற்காக ஆழமான குழிகள் தோண்டப்பட்டன. தொழிலாளர்களுக்கான கூலி தங்கம் மற்றும் வெள்ளியாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விலை மதிப்புள்ள உலோகங்களும் 2 குழிகளில் வைக்கப்பட்டு தொழிலாளர்கள் தங்களால் சுமக்க முடிந்ததை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். இந்த குழிகள் இன்றும் கோவிலில் உள்ளன. நந்தீஸ்வரர் என்பவர் பொதுவாக நந்தி என்று அழைக்கப்படும் சிவபெருமானின் வாகனமாகும். நந்திகேசர் திரு கைலாய பரம்பரை வம்சத்தை நிறுவியவர் ஆவார். தருமபுரம் ஆதீனம் மற்றும் திருவாவடுதுறை ஆதீனம் ஆகியவை இந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவை. நந்திகேசர் சிலாத முனிவருக்கு 4 கைகளுடன் பிறந்தார். முனிவர் அக்குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து திறந்த போது அது 2 கைகளுடன் கூடிய அழகான குழந்தையாக இருந்தது. அவர் அக்குழந்தையை திருவையாறில் விட்டு சென்றார். சிவபெருமான் அம்பிகை அன்னையின் தாய்ப்பால், நந்தியின் வாயிலிருந்து வந்த நுரை, அமிர்தம், சைவ தீர்த்தம் மற்றும் சூரிய புஷ்கரணி தீர்த்தம் என ஆக மொத்தம் 5 பொருட்களை கொண்டு அக்குழந்தைக்கு அபிஷேகம் செய்தார். எனவே இக்கோயிலின் இறைவன் ஐயரப்பன் 5 தீர்த்தங்களின் இறைவன் என்று போற்றப்படுகிறார். கோவிலின் அர்ச்சகர் ஒருவர் தனது பூஜை கடமைக்கு சரியான நேரத்தில் வர முடியவில்லை. இந்த தகவல் அரசருக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் சரிபார்ப்பதற்காக கோவிலுக்கு விரைந்தார். ஆனால் பணியில் இருந்த அர்ச்சகர் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு திகைத்து போனார். அந்த அர்ச்சகர் தனது காசி யாத்திரையிலிருந்து மறுநாளுடன் அந்த இடத்திற்கு திரும்பி வருவார். உண்மையை அறிந்த அரசரும் மக்களும் மேலும் ஆச்சரியமடைந்தனர். மேலும் அர்ச்சகர் வடிவில் இருந்த ஐயாரப்பரும் தனக்கே பூஜைகள் செய்து கொண்டிருந்தார் என்பதை புரிந்து கொண்டனர். பக்திமிக்க சைவ புனிதரான அப்பர் இங்கு வழிபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாயன்மார்களில் முதன்மையான ஒருவரான அப்பர் இக்கோவிலுடன் நெருங்கிய தொடர்பு உடையவர். தனது வயோதிக காலத்தில் திருக்கைலை மலைக்கு யாத்திரை சென்ற அப்பர் மானசரோவர் ஏரியை தாண்டி போக முடியாமல் தவழ்ந்து சென்றார். அவர் முன்னர் முனிவர் வடிவில் தோன்றிய சிவபெருமான் மானசரோவர் குளத்தில் மூழ்கி எழுந்தால் கைலையை தரிசிக்கலாம் என்று சொல்ல அப்பரும் அவ்வாறே செய்தார். அந்த ஏரியில் மூழ்கிய அப்பர்
பின்னர் திருவையாறு கோவில் சூரிய புஷ்கரணி குளத்திலிருந்து வெளியே வந்தார். பின்னர் தென் கைலை என அழைக்கப்படும் திருவையாறு சன்னதிக்குள் திரு கைலாய தரிசனத்தை பெற்றார். கைலைக்கு செல்லாமலேயே கைலாய தரிசனத்தை பார்த்தவர் என்னும் பெருமையையும் பெற்றார். இதனை அப்பர் பாடலாகவும் பாடி அருளினார். இந்த சூரிய புஷ்கரணி தீர்த்தம் புனிதமானது. இங்கு அன்னை தர்ம சம்வர்தினி மகாவிஷ்ணுவாக போற்றப்படுகிறார். எனவே இப்பகுதியை சுற்றி விஷ்ணு கோவில்கள் இல்லை. கோவிலை சுற்றி வலம் வருவதற்கு தடை. கோவிலில் உள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். சன்னதிக்கு பின்புறம் முழுவதும் அவருடைய நீண்ட மற்றும் அடர்த்தியான ஜடாமுடி புல்வெளியாக பரவி இருப்பதாக நம்பப்படுகிறது. பக்தர்கள் இறைவனின் ஜடாமுடியின் மீது கால் வைக்கக்கூடாது என்பதால் அவரை வலம் வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. விஷ்ணு பகவான் அவரை வழிபட்டார். தமிழ்நாட்டில் பெரும்பால் விஷ்ணுவால் வழிபடப்படும் ஒரே குரு இவர்தான். இவர் சௌரு ஹரி சிவயோக தட்சிணாமூர்த்தி என்று போற்றப்படுகிறார். அரியாவின் சின்னமான முயலகனின் இடத்தில் நாம் வழக்கமாக அவரது பாதங்களுக்கு அடியில் காணும் இடத்தில் ஒரு ஆமை உள்ளது. சங்கீத தலம். கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் வாழ்ந்து முக்தி அடைந்த இடம். இங்கு ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் தியாகராஜ ஆராதனை விமர்சையாக நடைபெறுகிறது. இறைவன் சன்னதி கருவறை விமானத்தின் பின்புற கோஷ்டத்தில் அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் சற்று மாறுபட்டது. வழக்கமாக அர்த்தநாரீஸ்வரர் சிற்பங்களில் சிவபெருமான் வலப்புறமும் உமையம்மை இடப்புறமும் தான் காணப்படுவர். ஆனால் இங்கு சிவன் இடப்புறமும் உமை வலப்புறமும் அமர்ந்திருப்பதை காணலாம். சுந்தரரும் சேரமான் நாயனாரும் தரிசிக்க வரும்போது காவிரியின் இரு மருங்கிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட சுந்தரர் பதிகம் பாட வெள்ளம் ஒதுங்கி நின்று வழி தந்த பதி. ஆலயத்தின் தென் கோபுர வாசலில் உள்ள ஆட்கொண்டார் சன்னதியில் எப்போதும் குங்கிலியம் மணந்து கொண்டே இருக்கும். பக்தர்கள் இங்குள்ள குண்டத்தில் குங்கிலியம் அர்ப்பணிப்பார்கள். சிவபெருமான் சுசரிதன் என்ற சிறுவனை யமனிடமிருந்து காப்பாற்றிய சமயம் எடுத்த உருவமே இந்த ஆட்கொண்டாரின் உருவம். விஷ ஜந்து பில்லி சூன்யம் இருப்பதாக கருதுவோர் ஆட்கொண்டாருக்கு குங்கிலியம் வாங்கி போட்டால் தீவினை அண்டாது. இக்கோவில் சஷ்டியப்த பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் செய்து கொள்வது மிகவும் சிறப்பு. பக்தர்களே, இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் தஞ்சாவூர் திருவையாறு அருள்மிகு தர்ம சம்வர்தினி சமேத அருள்மிகு ஐயாரப்பர் சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களை பார்த்தோம். கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெயந்தி பாலசீனிவாசன். வணக்கங்கள், நன்றிகள். ஓம் நம சிவாய. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.